அனைவருக்கும் வணக்கம். கர்ப்பகால அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அறிக்கையில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்பது பல பெண்களுக்கு தெரியாது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிரெக்னன்சி ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க கன்ஃபியூஸ்டா இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. அதுல என்ன இருக்கு, மெடிக்கல் டேர்ம்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு எப்படி சிம்பிளா எவ்வளவு ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சுக்கிற விதமா இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், பேசிக்கா டீடைல்ஸ்ல என்ன பார்த்திருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக் டீடைல்ஸ்ல பேஷண்டோட நேம் இருக்கும், அதாவது உங்களோட பேர் இருக்கும், உங்க ஏஜ் இருக்கும், எந்த டேட்ல நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி நீங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது வந்து பேசிக் டீடைல்ஸ். இதுக்கு அடுத்ததுல வந்து GA அப்படின்னு போட்டிருப்பாங்க. GAனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கெஸ்டேஷனல் ஏஜ், அதாவது உங்களோட பிரெக்னன்சி எந்த வாரத்துல இருக்கு, எந்த மாசத்துல இருக்கீங்க, நீங்க இப்போ உங்களோட பிரெக்னன்சி பீரியட் எந்த மாசத்துல இருக்கு, அது வந்து வீக்ஸா கூட கொடுக்கலாம், இல்ல டேஸ்ல கொடுத்துருக்கலாம், இல்ல மந்த்ஸ்ல கூட கொடுத்துருக்கலாம். அது GA அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அடுத்தது EDD அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த EDDனா எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி. இந்த EDDனா உங்களோட டெலிவரி டேட், அதாவது பேபி எந்த டேட்ல டெலிவரி ஆக போறாங்க அப்படின்னு சொல்லி அல்ட்ராசவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களோட குழந்தை வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்க, செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்க அப்படின்ற போது A கிரேட் வாங்குறாங்களா, B கிரேட் வாங்குறாங்களா, இல்ல OA HA, ஃபர்ஸ்ட் மார்க்கா, செகண்ட் மார்க்கா, தேர்ட் மார்க்கா, ஒரு மார்க்கா ஜாஸ்தி ஆகிட்டு போறாங்களா இல்ல குறையறாங்களா அப்படின்னு சொல்லி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் ஒன்று கொடுப்பாங்கல்ல, அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் தான் உங்களோட பேபியோட அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ரிப்போர்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் டேர்ம்ஸா என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து CRL அப்படின்னு நீங்க பாத்துருப்பீங்க. CRL அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரவுன் ரம்ப் லென்த், அதாவது பேபியோட தலையில இருந்து கால் வரைக்கும் இருக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு பேர் தான் வந்து CRL. இந்த CRL மோஸ்டா வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், அதாவது உங்களோட ஃபர்ஸ்ட் 3 மாசத்துக்குள்ள மெஷர் பண்ணுவோம். இது எதுக்காக மெஷர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேபியோட கெஸ்டேஷனல் ஏஜ், எந்த ஏஜ்ல இருக்காங்க, எவ்வளவு வாரத்துல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த CRL மெஷர் பண்ணுவோம். ரெண்டாவது BPD அப்படின்னு சொல்லுவோம், பைபெரைட்டல் டயாமீட்டர். பைபெரைட்டல் டயாமீட்டர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேபியோட தலையில மேக்சிமம் லென்த் இருக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு பேர் தான் BPD. அடுத்தது HC அப்படின்னா ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ். பேபியோட தலையோட ஃபுல் லென்த் மெஷர்மெண்ட். சர்க்கம்ஃபரன்ஸ்ங்கிறது வந்து ஒரு பேபியோட ஹெட் எப்படி இருக்குன்னா அதோட ரவுண்ட் ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்றது தான் வந்து இந்த HC. இந்த BPDயும் HCயும் எதுக்காக மெஷர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேபியோட மூளை வளர்ச்சி எப்படி இருக்கு, பேபியோட கிரேனியல் வால்ட் அதாவது ஸ்கல் எலும்பு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மெஷர் பண்றதா இந்த BPDயும் HCயும். அடுத்தது வந்து AC அப்படின்னு போட்டிருக்கோம். ACனா அப்டாமினல் சர்க்கம்ஃபரன்ஸ். அப்டாமினல் சர்க்கம்ஃபரன்ஸ் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பேபியோட வயிறோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் வந்து AC. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பேபி வளர்றாங்களா இல்ல growth restricted ஆகிறாங்களா இல்ல வளர்ச்சி குறைஞ்சிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த AC யூஸ் ஆகும். அடுத்தது FL அப்படின்னு போட்டிருப்பாங்க. FLனா ஃபீமர் லென்த். இந்த ஃபீமர் லென்த்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பேபியோட தொடை எலும்போட மெஷர்மெண்ட். இந்த மெஷர்மெண்ட் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே தான் பேபியோட வளர்ந்துருக்காங்களா அவங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த FL யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பேபியோட ஹார்ட் ரேட், அதாவது FHR அப்படின்னு போட்டிருப்போம். FHRனா ஃபீட்டல் ஹார்ட் ரேட். பேபியோட ஹார்ட் பீட் நார்மலா 120 to 160 per minute இருக்கும். செகண்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாசென்டா. பிளாசென்டல் பொசிஷன், அதாவது நஞ்சு கொடி வந்து முன்னாடி இருக்கா, ஆன்டீரியரா இருக்கா, இல்ல பின்னாடி போஸ்டீரியரா இருக்கா, இல்ல மேல ஃபண்டல் டாப் ஆர் கீழே லோ லைங்கா இருக்கா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்போம். இது இன்கேஸ் பிளாசென்டால் நிறைய டைப்ஸ் இருக்கு. அந்த டைப்ஸ் யூஸ்வலா ஏதாவது அப்நார்மலா இருந்தா மட்டும் மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இதோட பொசிஷன், பிளாசென்டல் பொசிஷன் இஸ் நார்மல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா AFI அப்படின்னு போட்டிருப்பாங்க. AFIனா amniotic fluid index. இது எதை மெஷர் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பேபியை சுத்தி இருக்கிற amniotic fluid, அதாவது பனிக்கூட நீர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த AFI ஹெல்ப் பண்ணும். நார்மல் AFI வந்து 5 to 15 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஸ்கேன் ரிப்போர்ட்ல இம்ப்ரெஷனா கடைசியில கன்க்ளூஷனா என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேபி வந்து சிங்கிள் பேபியா இல்ல ட்வின்ஸா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்க பேபியோட ஹெட் கீழே இறங்கி இருந்துச்சுன்னா செஃபாலிக் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். பேபியோட ஹெட் வந்து இறங்கல அப்படின்னு சொன்னா பிரீச் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஒரு சில அப்நார்மாலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மெயினா பேபியோட IUGR அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்ட்ரா யூட்ரைன் growth retardation அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா FGR fetal growth retardation அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்க பேபியோட வளர்ச்சி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளாசென்டல் பொசிஷன் வந்து இன்கேஸ் லோ லையிங் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நஞ்சு கொடி கீழே இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும். மூணாவது விஷயம் அப்நார்மாலிட்டியா வந்து ஏஎஃப்ஐல கொடுத்துருப்பாங்க. உங்க பனிக்கூட நீர் நார்மலா இருக்கா, நார்மல் லெவல்ல இருக்கா, இல்ல கூடி இருக்கா. குறைஞ்சிருந்ததுன்னா ஆலிகோ ஹைட்ராமினியாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்ல ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொன்னா பாலிஹைட்ராமினியாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி அப்நார்மாலிட்டிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே பயப்படாதீங்க. உங்க டாக்டர் கிட்ட கேளுங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நீங்க பேசி அட்வைஸ் பண்ணி அந்த அட்வைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஃபாலோ அப் வச்சுக்கலாம். ஃபாலோ அப் டேட், ரிவ்யூ டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்க அடுத்த ஸ்கேனுக்கு எப்போ வரணும் அப்படிங்கிறது டேட்டும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரீட் பண்றதுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கலாம். பட் ஆனால் இப்போ நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குதான்னு சொல்லி உங்க ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களால உங்க ஸ்கேன் ரிப்போர்ட்ல இந்த பேசிக் இருந்தா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இது ஓகே, இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். மற்ற வேற ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருக்கு, இல்லை உங்களுக்கு ஏதாவது கன்சர்ன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க உங்க டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, இல்ல ஆன்லைன் கூட நான் கன்சல்ட் பண்றேன். உங்களுக்கு எதுனாலும் ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸ்கேன் ரிப்போர்ட் பத்தி பயப்படவே பயப்படாதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கும்னு நான் நம்புறேன். உங்க அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ரிப்போர்ட்டை உங்களால ரீட் பண்ண முடியும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த பிரெக்னன்ட் மதர்ஸுக்கும் இல்லை எக்ஸ்பெக்டிங் மதர்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் அவங்க அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ரிப்போர்ட்டை ரீட் பண்ணிக்கிட்டும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். Until then, take care. Bye.